ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்து அரைத்த கோழி குழம்பு தாங்க பண்ண போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம மசாலாவை வறுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இந்த மாதிரி வீட்லேயே மசாலா அரைச்சி வச்சோம்னா குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 4 பட்டை, 4 லவங்கம், ஏலக்காய், இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் வரமிளகாய், நீங்கள் தனியாக இருந்தால் கூட இதில் தனியாக சேர்த்து கூட வறுத்து அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இன்னும் குழம்பு நல்லாயிருக்கும். நான் இப்போ கல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைக்கும் போது பட்டை லவங்கம் சேர்த்துக்கிட்டதுனால நான் இப்போ சேர்த்துக்கல. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டு ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்கலைன்னா நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா எடுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஆயில்லையே. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூடவே நான் இன்னும் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கும் போதும் சேர்த்துருக்கோம், இப்போயும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முன்ன வறுத்தரைக்கும் போதே தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சேர்த்துக்க தேவையில்லை. நான் முன்ன சேர்த்துக்காததுனால இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேறு எந்த மசாலா தூளும் வேண்டாம். கரம் மசாலா, கறி மசாலாலாம் எதுவும் தேவையில்லை. இப்போது கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லா பக்கமும் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எப்போயுமே வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக கடை மசாலா தூளை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க, குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் குழம்பு ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேல் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு கறி. இப்போ நான் இது கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்கு வெட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நாங்கள் எப்போயுமே கறி குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். இது நல்லா வேகட்டும். இப்போ கடைசியாக நல்லா உருளைக்கிழங்கு கறி எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் கெட்டிப்பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா குழம்பு இன்னும் திக்காக இருக்கும். அதுக்காக நீங்கள் வேணான்னா விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே புதினா கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, வறுத்தரைச்ச கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.